தஞ்சையில் நடைபெற்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கூட்டரசு கோட்பாடு மாநாட்டில் ஆளுநர் பதவியை ரத்து செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே. மணியரசன், இந்திய கூட்டரசுக்கு எந்த ஒரு மொழியும் ஒற்றை ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மாநில கவர்னர் என்ற பதவியை ரத்து பண்ணணும், மாநில அரசை கலைக்கக்கூடிய 356, 365 விதிகளை ரத்து பண்ணணும். இப்படி பல்வேறு வகைகள் இந்திய அரசுக்கு வெளிநாட்டு உறவு, இராணுவம், பாதுகாப்பு, நாணய அச்சடிப்பு, தகவல் தொடர்பில் முக்கிய பிரிவு இவை இருந்தால் போதும். நெல் கொள்முதலை தனியாரிடம் கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் மட்டுமே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதலுக்கான வசதிகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தனியார் கொள்முதல் மாதிரி ஒரு NCCF கொடுத்தது பெரிய ஆபத்தானது. அது நமக்கு விவசாயிகளுக்கு பலனளிக்காது என்று விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள்லாம் தொடர்ந்து போராடி வந்துச்சு. அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்காக நம்மளை நன்றியை தெரிவிக்கிறோம். குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டும் கண்ணாடி பாலத்தை பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதையடுத்து அவர்களின் கோரிக்கையை ஏற்று காலை 7 மணிக்கே கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கைத்தடி பேரணியில் பெரியாரிய சிந்தனையாளர் இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒன்றிய அரசை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த பேரணி வீராணம்பட்டினம் சிங்காரவேலர் சிலை அருகே தொடங்கி பெரியார் நிழற்குடை அருகே நிறைவு பெற்றது. பேரணியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். இது பெரியார் மண். இந்த மண்ணில் குலக்கல்வி திட்டமான தேசிய கல்விகளையோ புதிய கல்விகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இடஒதுக்கீடு சமூக நீதியை குழி தோண்டும். இந்த இடஒதுக்கீடு திரும்ப பெற வேண்டும். திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 1974-75ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மீண்டும் சந்தித்த நிகழ்ச்சிமிகு நிகழ்ச்சி நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேசை, நாற்காலி மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவரும் தொழிலதிபருமான அழகர்சாமி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பெருமாள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கோவை எட்டிமடை வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்து வந்த 1 மாத ஆண் குட்டி யானையை முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு வனத்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்த குட்டி யானை மதுக்கரை வனச்சரகத்திற்குட்பட்ட நவக்கரை, எட்டிமடை வனப்பகுதிகளில் தனது தாயை பிரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. அந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியை வனத்துறையினர் மேற்கொண்டனர். ஆனால் தாய் யானை ஏற்றுக்கொள்ளாததால் அந்த குட்டியை முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் முகாமுக்கு வனத்துறையினர் அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகாவில் உள்ள கே. பாப்பாரப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள 12 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட பட்டாளம்மன் கோவில் தேர் திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. 12 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் ஊர்வலமாக சென்று கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்தனர். கோயிலில் சித்தப்ப சுவாமி, மத்தியப்ப சுவாமி, லிங்கம்மா சுவாமி, தொட்டன சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், ரதம் ஏறுதல், தேர் புறப்பாடு, தேர் திருவீதி உலா ஆகியவையும் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி, பரிவட்டம் உள்ளிட்டவை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக மதுரை கொண்டு செல்லப்பட்டது. நாளை இரவு தல்லாக்குளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது இந்த பொருட்கள் தங்க குதிரையில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு அணிவிக்கப்படும். அதன் பின் நாளை மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நடைபெறும்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த ஆவாரம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு போக்குவரத்து கழக முதலாவது பணிமனையில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதான நிலையிலேயே உள்ளது. இதனால் பேருந்து நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் பணிமனை பராமரிப்பு ஊழியர்கள் என மொத்தம் 250 பேரும் பணி நேரத்தில் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த இயந்திரத்தை பழுது பார்க்குமாறு கோரிக்கை விடுத்த போதும் அதை அதிகாரிகள் காதிலேயே போட்டுக் கொள்வதில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உப்புத்தன்மை அதிகம் உள்ள தண்ணீர் மட்டுமே தற்போது வழங்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சித்திரை வசந்த விழாவின் நிறைவு நாளையொட்டி தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சித்திரை வசந்த உற்சவ விழா தொடங்கிய ஏப்ரல் 30ஆம் தேதியில் இருந்து 9 நாட்களாக சாமியும் அம்பாளும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மாட வீதிகளில் சாமி வீதியுலா நடைபெற்றது. பின்னர் ஐயங்குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவை கோட்டைமேட்டில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கமேஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து வழிபட்டனர். அப்போது வழிநடுகிலும் பக்தர்களுக்கு பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தினர். கோயிலில் இருந்து புறப்பட்ட தேர் பெருமாள் கோயில் வீதி, ஒப்பனக்கார வீதி, மாநகராட்சி அலுவலகம் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள லெக்கையன் கோட்டையில் இணைப்புச் சாலை அமைத்து தர வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லெக்கையன் கோட்டையில் இருந்து செம்மடைப்பட்டி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லெக்கையன் கோட்டையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் சாலையின் மறுபுறத்திற்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதாக புகார் எழுந்துள்ளது. எங்களுக்கு ஒரு இணைப்பு சாலை வேணும் சொல்லி தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு வேலை செய்யக்கூடிய பிஎம் முதல் கொண்டு பிஆர்எம் முதல் கொண்டு நாங்கள் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டோம். மினிஸ்டரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை எதுக்குமே கேட்டா இதுல அமைக்கிற கஷ்டம் அப்படி இப்படி இதை மக்களுடைய கோரிக்கையை புறக்கணித்து விட்டு வேலை செய்யறது தான் முனைப்பா இருக்காங்க. ஆட்டோக்களில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் ஏற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது தீத்தடுப்பு குறித்து தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். பத்து ஆட்டோ வந்து நம்ம சீஸ் பண்ணி அவங்க லைசன்ஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஓவர் ஸ்பீடு தான் நிறையா நம்மளோட பஜார் ஏரியாவில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவர்லோட் இருக்கிற ஆட்டோஸையும் நம்ம இமீடியட்டாக செக் பண்ணி நம்ம வந்து நடவடிக்கை. பள்ளி வாகனங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர், போலீசார், பள்ளி நிர்வாக குழு அமைக்கப்பட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மணமேல்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ அந்தனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரகம் மற்றும் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்ற மக்கள் அம்மனை வழிபட்டனர். திருவிழாவிற்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனர். முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை கடந்த 15 நாட்களில் ₹1.30 உயர்வை சந்தித்துள்ளது. தற்போது முட்டையின் விலை ₹5.25 தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயித்துள்ளது. கோடை காலத்தில் முட்டை உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ள நிலையில் முட்டையின் தேவை அதிகரித்திருப்பதால் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.
தான் நடித்துள்ள மாமன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை நடிகர் சூரி கடலூரில் ரசிகர்களுடன் பார்த்து மகிழ்ந்தார். நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்கும் மாமன் திரைப்படம் வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் கடலூரில் உள்ள திரையரங்கு ஒன்றில் திரையிடப்பட்டது. இதில் நடிகர் சூரி ரசிகர்களுடன் அமர்ந்து ட்ரெய்லரை பார்த்தார். 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நான் யாரும் பேசுறதே கிடையாது. நம்ம உறவுகள்கிட்ட கூட யாரும் பேசுறதே கிடையாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பேசிடுவீங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் புதிய குடும்ப அட்டை பெற விண்ணப்பித்தவரிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்த இ சேவை மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு அண்ணா சிலை அருகே செயல்பட்டு வரும் இ சேவை மையத்தில் கவரபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெயப்பிரியா என்பவர் புதிய குடும்ப அட்டை பெற அணுகியுள்ளார். அவரிடம் இ சேவை மைய ஊழியர் மணிகண்டன் ஜிபே மூலம் 7500 ரூபாய் வசூலித்துள்ளார். புதிய குடும்ப அட்டை பெற அரசு 60 ரூபாய் மட்டுமே கட்டணமாக நிர்ணயித்துள்ள நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்து அந்த இ சேவை மையத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.